வணக்கம். நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேத்து சிறப்பாட்டு புத்தாண்டு பிறந்திருக்கிறது. உங்களுக்கு எப்படி போயிருக்குது புத்தாண்டுலாம்? அப்படிங்கிறத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. சில பேருக்கு சிறப்பா போயிருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் சங்கடமா போயிருக்கும். சில பேருக்கு ரொம்ப வெறுப்பாவே போயிருக்கும். நீங்க புத்தாண்டு கொண்டாடிருப்பீங்க. இங்க நமக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம இருக்க ஏரியாலலாம் ஒண்ணும் கிடையாது. துபாயில கொண்டாடுவாங்க. பயங்கரமாட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ஏரியால புத்தாண்டுலாம் அந்த அளவுக்கு பெரும்பாலும் கொண்டாட மாட்டாங்க. இங்கே நாங்கள் நண்பர்களோட சேர்ந்து ஒரு பிரியாணி கிரியாணி உண்டாக்கி, சட்டி கீழே தான் இருக்குது. பிரியாணி சட்டி இன்றைக்கி தான் உண்டாக்கணும். நேற்று நேரம் கிடைக்கல. இன்றைக்கி உண்டாக்கி சாப்பிட்ருக்குறோம். அந்த சட்டி விட இந்த கீழே தான் இருக்குது, காட்ட முடியாது. சரி, பரவாயில்ல. உங்களுக்கு சிறப்பாக போயிருக்குன்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகே. அப்புறம் புத்தாண்டுக்கு இந்த பொங்கலுக்கு 2 சூப்பரான திரைப்படம் வருது. ஒன்று ஜனநாயகன், தளபதி நடிக்கும் ஜனநாயகன். இன்னொன்று சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி. அந்த படம் 2 படம் சூப்பரான படம் வருது. ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த பராசக்தி. 2மே இங்கே சவுதியில் ரிலீஸ் ஆகுது. நம்ம போய் பார்க்க போகிறது கிடையாது. எதுக்கு காசு செலவு பண்ணிட்டு எதுக்கு வேஸ்ட்டாக போய் பார்க்கணும்? நமக்கு என்ன பைத்தியமா? நமக்கு தான் இதில் நெட்டில் வருமே. நெட்லேயும் உடனே அன்னைக்கு ரிலீஸ் ஆன அன்னைக்கு நெட்டில் வரப்போகுது. அது வேற விஷயம். அது தேட்டர் பிரிண்டாக இருக்கும், சுமாராக தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு. சரி, அது நம்ம பார்த்து தேவையில்லை. ஒரிஜினல் பிரிண்ட் எப்படியும் 4 வாரத்தில் வரப்போகுது, ஹெச்டி பிரிண்ட்டு. அப்புறம் அதில் நம்ம பார்த்து போகிறோம். எதுக்கு போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் நம்ம தேட்டரில் போய் செலவு பண்ணிக்கிட்டு அங்கே 100 ரியால் 50 ரியால்ன்ட்டு காசு வச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அதுக்கு தான் வந்திருக்கோமா? நம்ம இங்கே சம்பாத்தியம் பண்ண வந்திருக்கிறோம். அதை போட்டு வேஸ்ட்டாக போட்டுக்கிட்டு எதுக்கு காசு போட்டு அங்கே போட்டுக்கிட்டு. விஜய் ஏன் ரூமு பக்கத்துலோடய விஜய் நடந்து போனால் கூட நான் எட்டி பார்க்க மாட்டேன். விஜய்னு இல்லை, எந்த நடிகர் நான் போனாலும் நான் எட்டி பார்க்க மாட்டேன். நான் ஏன் எட்டி பார்க்க போகிறேன்? அது அவங்க தொழில். சினிமா அவங்க தொழில், அவங்க பண்ணுறாங்க. அதை நம்ம ஏன் கொண்டாடணும்? எதுக்கு கொண்டாடணும்? என்னத்தை சாதிச்சிட்டாங்கன்னு நம்ம கொண்டாடணும் சினிமாக்காரங்கள? அப்படி கொண்டாடணும்னா டாம் குரூஸையும் ஜாக்கி சானையும் தான் கொண்டாடணும். அவங்க தான் டூப்பு போடாமல் நடிக்கிறாங்க. இவங்க என்ன இப்போ ஸ்க்ரீனுக்கு பின்னால் ஒரு பச்சை கலர் மேட்டை போட்டுக்கிட்டு ஓடாத வண்டியில் கீழே ஒரு பலகை மாதிரி வச்சு அதுக்கு மேலே பைக்கோ காரையோ வச்சு அதுக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு சீனை போட்டுக்கிட்டு என்னமோ சர்க்கஸ் பண்ண மாதிரி, என்னமோ ஒரிஜினலாக பண்ண மாதிரி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இதையும் ஒரு கும்பல் விஜய் பாரு, சூர்யாவை பாரு, அஜித்தை பாரு, உண்மையிலே போறாரு பாரு, நடிக்கிறாரு பாருன்ட்டு அதையும் ஒரு கும்பல் நடிச்சு நம்பிக்கிட்டு அவங்க தொழிலுங்க. அதை சம்பாத்தியம் பண்ணதுக்காக அவங்க அதை பண்ணிட்டு போறாங்க. நமக்கு ஒரு பொழுதுபோக்குக்கு, நேர போக்குக்கு தூக்கம் வரலையா போய் இருந்து தூங்கிட்டு வருவோம். இல்லை உங்களுக்கு இன்னும் நேரம் போகணும், கை தட்டணும், விசில் அடிங்கன்னா போயிட்டு தேட்டரில் போயிட்டு படத்தை பார்த்து இது பண்ணிட்டு வரணும். அதோட நிப்பாட்டிக்கணும். அதை விட்டுக்கிட்டு சும்மா தேவையில்லாமல் வெளியே வந்துக்கிட்டு நம்ம ஜனநாயகன் படம், பராசக்தி 2மே நம்ம இங்கே இருக்க தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நம்ம போய் பார்க்க போகிறதில்ல, வேஸ்ட்டாகிட்டு செலவு பண்ண போகிறதில்ல. இப்போ இது ஒரிஜினல் பிரிண்ட் வரும் இல்லையா, வரணும்னு நம்ம பார்த்துக்கலாம். நான் டிவி இருக்குல்ல, டிவி வச்சுருக்கிறேன். அந்த இருக்குது சவுண்ட் பாரு வச்சுருக்கிறேன். அப்புறம் நான் சப்பூப்பர் பாக்ஸ் இங்கே நானே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நான் செய்து வச்சுருக்கேன் சொந்தமாட்டு. 12 இன்ச்சு சப்பூப்பர் பாக்ஸ் செய்து வச்சுருக்கிறேன். நம்ம ஊருக்கு தேட்டரை விட அடிக்கும் பாக்ஸு. அது பேஸு இந்த நான் இருக்க ரூம் இருக்கு இல்லையா, இந்த ரூம்பே அதரும். அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்குண்டான ஆம்புலாம் எல்லாம் ரொம்ப செலவு கம்மி தான். இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானே கிடையாது. நம்ம அந்த டெக்னிக் தெரிஞ்சுன்னா அதுக்குள்ள அந்த காசை நம்ம மிச்சப்படுத்திக்கலாம். இது நானே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பக்காவாட்டு. அவ்வளோ அடிப்பொலியாட்டு இருக்கு, செம்மையாக இருக்கும், வேற மாதிரி இருக்கும், தேட்டர் மாதிரி இருக்கும் சவுண்டு, அந்த சிஸ்டம் எல்லாமே. அப்போ நம்ம ஒரிஜினல் பிரிண்ட் வந்த பிறகு நம்ம போட்டு பார்த்துக்கலாம். சிறைப்படமும் இன்னும் ஒரிஜினல் பிரிண்ட் வரல. இது பொங்கலுக்கு முடிஞ்சு அனைமா சிறைப்படம் வந்துடும் நினைக்கிறேன். வந்த பிறகு நம்ம டிவியில் ஒரிஜினல் பிரிண்ட் போட்டு பார்த்துக்கிடாது. என்ன இப்போ இது அவதார் படம் ஒரிஜினல் பிரிண்ட் வந்துருச்சு. ஆனால் சவுண்டு ஆடியோ லைன் தான் இருக்குது. அது இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும் நினைக்கிறேன். அது நம்ம டிவியில் போட்டு பார்த்துக்கலாம். எல்லாமே அப்படிதான். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, அவங்க தொழிலை அவங்க செய்கிறாங்க. அது நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா, என்னமோ அவங்க பெரிய சாதனை பண்ணுற மாதிரி, சாதனை படைச்சிக்கிற மாதிரி நம்மளை ஏமாற்றி அவங்க பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. அதுதான் நம்மளை ஏமாற்றி ஒரு பொய்யான போலியான ஒரு முகத்தை காட்டி அவங்க நம்மகிட்ட இருக்க காசை வசூல் பண்ணி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் நிஜம். இப்போ சல்லியர்கள் படத்துக்கு இப்போ கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா. நம்ம நாம் தமிழர் கட்சியில இருந்த ஒரு டைரக்டர், அவர் கிட்டு முன்னாடி சாட்டை துரைமுருகன் அவர்களோட முன்னாடி வீடியோலாம் போட்டிருக்கிறாங்க.
அவரு கொஞ்சம் இப்போ டெவலப் ஆகி இப்போ சினிமா எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. அவரு தான் ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு, சல்லியர்கள் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துக்கு வந்து ஸ்கிரீன் கொடுக்கல, தேட்டர் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருந்திருக்கிறாங்க. பிவிஆர்ல அத்தனை ஸ்கிரீன் வச்சிருக்கிறாங்க, ஒரு ஸ்கிரீன் கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. தமிழர்கள் என்பதனால புறக்கணிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஒரு கோபத்தில் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. பிவிஆர்ல அப்போ பார்த்தோம்னா தமிழ் படமே ஓடக்கூடாது, அப்படிதானா? ஃபுல்லா அவங்களும் அவங்க வடநாட்டுக்காரங்களை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. பிவிஆர் தேட்டர் அந்த ஓனர்ஸ் வந்து அவங்களும் எதுக்கு வந்து இங்க தேட்டர் வச்சு கட்டி வச்சிருக்காங்க, தமிழ் படத்தை இறக்கூடாதுன்னா? அப்படி கிடையாது. தமிழ் படம் எத்தனையோ படங்கள், நிறைய படங்கள் பிவிஆர்ல ஓடி இருக்குது. இப்போ இந்த காலகட்டங்கள்ல எந்த படம் எவ்வளோ பெரிய ஹீரோ நடிச்சிருந்தாலுமே ஒரே வாரம் தான் சினிமா, வந்து ஒரே வாரம். அதெல்லாம் 90, 85, 90, 95 அந்த காலகட்டத்துல தான் வந்து 100 நாள், 80 நாள், 50 நாள்லாம், 100 நாள்னா ஓடிச்சுன்னா அது பெரிய சாதனை படைக்கக்கூடிய படம். 50 நாள்னா ஒரு சுமாரான படம் அப்படின்னு சொல்லுவாங்க. 20 நாள், 10 நாள்னா ஒரு காசுக்கு ஆகாத படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 20 நாள், 10 நாள்னா உடனே ஒரு காசுக்கு ஆகாத படம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ ஒரு வாரம் ஓடினாலும், ஏப்பா ஒரு வாரம் ஓடிச்சா, பரவாயில்லையா, ஒரு வாரம் ஓடிடுச்சா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த நிலைமைக்கு ஆகி போச்சு சினிமா. அவங்க அந்த சல்லியர்கள் சினிமா அந்த சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே தலைவர் பிரபாகரன் அவர்களை சித்தரிச்சு தான் அந்த மாதிரி நிறைய காட்சிகள் ஃபுல்லாவே அந்த மாதிரி தான் இருக்குது. இலங்கை தமிழர்களை பத்தி சித்தரிச்சு தான் அந்த காட்சிகள் இருக்குது. அதனாலதான் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க படம் இந்த தேட்டர் ஸ்கிரீன் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கொடுத்துருக்கலாம். அதுல என்ன, எவ்வளோ மோசமான படங்கள்லாம் ரிலீஸ் பண்றீங்க இந்த உங்க ஸ்கிரீன்ல, பிவிஆர் அந்த ஸ்கிரீன்ல, மொக்க ஸ்கிரீன்லாம். நீங்க ஒரு ஸ்கிரீனாக கொடுத்துக்கலாம் இல்லையா? ஒரு ஷோ கூட கொடுக்கல, எங்களுக்கு ஒரு ஷோ கூட ஸ்கிரீன் பண்ணக்கு கொடுக்கல, அவங்க அனுமதிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மன வருத்தத்தை குமரி இருக்காங்க. சங்கம் எதுக்கே வச்சிருக்கீங்க? ரொம்ப அயோக்கியத்தனமா இருக்கு. ஸோ இதை நான் இந்த ப்ரெஸ்ஸோ போட்டது காரணமே இந்த மீடியாவுக்கு நான் அந்த படத்தை காட்டுறேன். இது அப்படி தகுதி இல்லாத படமா நீங்க மீடியாக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ப்ரெஸ்ஸோ போட்டேன். இது வந்து பிவிஆருக்கும் சரி, இந்த ஒட்டுமொத்த திரையரங்குகளுக்கும் சரி, என்னோட வன்மையான கண்டனங்களை சொல்றேன். சினிமா என்னன்னா, வரக்கூடிய நாட்கள்ல இனி வந்து சினிமா எப்படி ஆகும், எப்படியாக மாறும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு காலத்துல முன்னாடி நம்ம அப்பா தாத்தா காலங்கள்ல சினிமா எப்படி இருந்தது சினிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எப்படி இருந்துன்னா, அவங்க சினிமா எடுத்தவங்க நம்ம வீடுகளை தேடி வந்து ஒரு தட்சணை வச்சோ எல்லாம் ஏதாவது ஒன்று கொடுத்தோ, நாங்கள் இந்த மாதிரி சினிமா பண்ணியிருக்கிறோம், அதாவது இல்லைன்னா ஒரு டிராமா போட்டிருக்கிறோம், வச்சிருக்கிறோம், நீங்க வந்து ஒரு சீட்டு மாதிரி, துண்டு சீட்டு அறிக்கையில மாதிரி, அந்த மாதிரி தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்க தயவு செய்து வந்து பாருங்க அப்படின்னு காலில் விழுந்து பெஞ்சாத குறையாட்டு தான் அந்த சினிமா காலங்கள் இருந்தது. அப்போ அந்த காலங்கள்ல குறிப்பிட்டு சொல்ல போனா ஒரு 2000 2005 வரைக்கும் சினிமா ஓரளவு இருந்தது. அதற்கு பிறகு இப்போ ஒரு 20-25 வருஷமா தான் சினிமா மொத்தமாவே இழுத்து மூடிட்டாங்க. அது நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லை, எல்லா சினிமாவே அப்படிதான். ஹாலிவுட்லயே கதை கிடைக்காம தான் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்க. மார்வல் பிலிம்ஸ்னாலும் சரி, சோனி என்டர்பிரைசஸ்னாலும் சரி, கொலம்பியா என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே. வார்னர் புரோஸ் வந்து அந்த அவங்க கம்பெனியே வித்துட்டாங்க நெட்ஃபிளிக்ஸுக்கு. இப்படிதான் சினிமாக்கள் இருக்கு, எல்லாமே எடுத்து மூடக்கூடிய அளவு தான் இருக்கு. சினிமாவே முடிஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மீடியாக்கள் தான், இந்த இணையதளங்கள் தான், சமூக ஊடகங்கள் தான் அதுக்கு காரணம். இன்டர்நெட் வளர வளர அதுல வந்து டிக்டாக் வந்தது, இன்ஸ்டாகிராம் வந்தது, அப்படி நிறைய விஷயங்கள் வர வர எல்லாருமே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம் வீடியோவிலேயே எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அவங்க 2.5 மணி நேரம் சினிமா எடுக்காங்கன்னா, இங்க ஒரு நிமிஷம் வீடியோவில் வந்து மொத்த கதையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. அவ்வளவு தத்ரூபாட்டு நடிக்கக்கூடிய ஆட்கள்லாம் இப்போ இருக்கிறாங்க. நம்ம சொல்லப்போனா எப்படி சொல்லப்போனா, சிவாஜி, எம்ஜிஆர் அவங்க நடிப்புலாம் எப்படி இருந்ததோ அதையே தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து இப்போ இந்த ஒரு நிமிஷம் வீடியோல நடிச்சுட்டு போயிருந்தாங்க. ஆனா வந்து அதை ஏத்துக்க மாட்டேங்காங்க சினிமாக்காரங்க. அது இன்ஸ்டாகிராம்ல அப்படி நடிப்பாங்க, வைப்பாங்க. ஆனா வந்து பெரிய கேமரா முன்னாடி இருந்து செய்யும் போது அது வந்து செட் ஆகாது, அவங்க வசனம் பேசிட மாட்டாங்க, அப்படி இப்படின்ட்டு அவங்க ஒரு காரணத்தை சொல்றாங்க. இருந்தாலும் அது சரிதான், சினிமா வேற, இதுல ஒரு நிமிஷத்துல பேசுகிறது வேற. இருந்தாலும் நம்ம அவங்க நடிப்பையும் வந்து நம்ம ஏத்துக்கணும். இதுதான் காரணம் சினிமா அழியறதுக்கு. இன்னொன்னு,
படம் ரிலீஸ் ஆகி 1 மணி நேரத்திலே படம் வந்து நெட்ல வந்துருது. அப்படிதானே? ஆன்லைன்ல வந்துருது. அதிலே பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் எப்படி தியேட்டர்ல நீங்க தியேட்டர்லயுமே சினிமாக்கு வந்து எவ்வளவு காசு வச்சு நீங்க விக்கிறீங்க ஒரு டிக்கெட்ட? ஒரு படத்துக்கு நார்மலான நேரங்கள்ல வந்து 100, 120 ரூபா வைக்கிறீங்க. இந்த புது படங்கள் வரும்போது 1000, 2000 இனி ஜனநாயகன் படத்துக்குலாம் எத்தனை ஆயிரம் ரூபாய் டிக்கெட் போதோ தெரியல. 4000, 5000, 10,000 வரைக்கும் ஒரு டிக்கெட் ரேட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது அது என்ன ஆகும்? அவங்களுக்கு யாரு தான் வந்து தியேட்டர்ல வந்து படம் பார்ப்பா? அப்போ இன்டர்நெட்ல வரட்டும், நம்ம பார்த்துக்கிடுவோம் பொறுமையா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மனநிலைக்கு வரும். அப்போ அவங்களோட எண்ணம் என்ன? ஒரு வாரம் ஓடினாலும் போதும். அந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்து காசை நம்ம எடுத்துறணும். அந்த காசை எடுத்துறணும். அப்ப அதுக்கு உண்டான வேலைகள் என்ன பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறாங்க. படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அது 2வது. ஆனா அந்த நல்லா இல்லாத படத்தையே நல்லா இருக்கிற மாதிரி மக்களிடத்தையே அந்த ஒரு ஒரு எண்ணத்தை புகுத்துறாங்க இல்லையா? அதுலதான் அவங்க வந்து இப்போ ரொம்ப வேகமாட்டு வேலை செய்யறாங்க. நல்லா இல்லாத படத்தையுமே ஒரு விளம்பரம் மூலமாவோ ஒரு ஒரு பாட்டு ஒண்ணு ஹிட் பண்ணி விட்டு அதை வந்து ஹைப் ஏத்தி ஒண்ணு, அதாவது இல்லாத பொய்களை சொல்லி பிசினஸ். ரஜினி சொல்லுவார் இல்லையா ராஜா சின்ன ரோஜா படத்துல, பிசினஸுக்கு மூலதனம் என்ன? பொய். பிசினஸ்னாலே பொய். அப்போ அவங்க வந்து ஒரு பொய்யை சொல்லி மக்களை ஏமாத்தி அதை வியாபாரப்படுத்திடணும். அதுதான் அவங்களோட எண்ணம். அதை தான் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க எல்லா படங்களையுமே. இப்போ ஜனநாயகன் படத்துலயுமே அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. மலேசியால போயிட்டு அந்த ஆடியோ லான்ச் பண்ணாங்க. அந்த இது ப்ரமோஷன் பண்ணாங்க இல்லையா ஜனநாயகன் படத்துக்கு. இப்படிதான் எல்லாமே வந்து எல்லா படத்துக்குமே வந்து ஒரு போலியான விமர்சனங்கள், போலியான பொய்களை சொல்லிதான் மக்களை ஏமாத்தி அந்த படத்தை வந்து வெளியிட்டுறாங்க. வெளியிட்ட பிறகுதான் வந்து தெரியுது அது அந்த படத்தோட லட்சணம் என்னன்னு எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. அது நல்லா இருந்தாலும் சரி, நாசமா போனாலும் சரி, ரசிகர்கள் வந்து பிரமாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளே மாதிரி ஆட்கள் தான் வந்து அதை பார்த்துட்டு படம் எப்படி இருக்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். அப்படிதான் இப்போ ஏமாத்துறதுதான் படங்கள். எந்த படம் நல்லா இருக்கு? இப்போ வர படங்கள் எந்த படம் நல்லா இருக்கு? சிறை நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் பார்க்கல. நல்ல பிரிண்ட் வந்த அப்புறம் பார்ப்போம். இப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்போ இந்த சல்லியர்கள் படத்துக்கு வந்து ஸ்கிரீன் கொடுக்காத ஒரு பெரிய பிரச்சனையாட்டு அவங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸ்கிரீன் கொடுத்தா நல்லா இருக்கும். பார்ப்போம். ஜனநாயகன், பராசக்தி 2 படமும் போட்டியில வருது. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். சினிமா வந்த பிறகு பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.